ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புரட்டாசி ஒன்று காலையிலேயே எழுந்திரிச்சு குளித்து முடித்து வாசலில் பெருக்கி கோலம் போட்டுட்டு நிலவாசலுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் தான் வச்சிட்ருக்கேன். எனக்கு இந்த புரட்டாசி மாதம் ஆனால் நாமம் போட தெரியாது. அதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று கண்டுபிடிச்சேன் பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணுங்கள். குங்குமம் வைக்கும்போது எப்படி வச்சாலும் கீழே சிந்துது. அதுக்கு கீழே ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா குங்குமம் வைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே விழற எக்ஸ்ட்ரா குங்குமம்லாம் எடுத்து நம்ம மறுபடியுமே கலெக்ட் பண்ணி டப்பாக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப கீழே சிந்தி சிங்கமாகிடுது அந்த இடமே ஒரு மாதிரி ரெட் கலரில். அதனால நான் கீழே ஒரு பேப்பர் வச்சு குங்குமம் வச்சிட்ருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு காமிக்கிறேன். இது நாமம் போடுறதுக்கு திருநீரும் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு விரல்லையே நாமம் போட வராது. எங்கள் அம்மா சூப்பராக போடுவாங்க, ஆனால் எனக்கு வராது. அதனால என் பையனோட ப்ரெஷ்ஷு தாங்க எடுத்திருக்கேன். பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்து அதில் தான் நான் இப்போ நாமம் போட போகிறேன். ஓரளவுக்கு வந்துட்டுருக்குது. நாமம் மட்டும்தான் போடுறேன். அந்த சுற்றி வைக்கிறது வைக்கலை நான். ஏன்னா நிலவாசலுக்கு நான் சின்னதாக இருக்குது, அதனால சுற்றி வைக்கிற பொட்டு வைக்க முடியாது. அதனால் நாமம் மட்டும்தான் போடுறேன். நீங்கள் எப்படி கையில் போடுவீங்களா, இல்லை என்ன மாதிரியே நீங்கள் டேலண்ட்டாக ப்ரஷ் வச்சு போடுவீங்களான்னு சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். வைக்கும்போது தெரியாது, வச்சு முடித்து கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வச்சு முடிச்சுட்டு கோலம் போடணும். இன்றைக்கே எங்கள் வீட்டுக்கு பெருமாள் வந்துட்டார். இந்த ஒரு மாதம் எங்கள் வீட்டில் மட்டும்தான் இருப்பார். எங்கள் வீட்லேயும் இருப்பார். சூப்பராக ரொம்ப அழகாக அந்த மஞ்சள் நிலவாசலில் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு இந்த மாதிரி நாமம் போட்டுட்டு ஒரு பூ வச்சுட்டு பாருங்களேன், நம்மளுக்கு அப்படியே கண்ணே குளிரும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் நிறையவே பாஸ் ஆகும், நமக்குள்ளே தெரியும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு சுமாராக நான் நாமம் அழகாக போட்டுட்டேன். நாமம் போட்டு முடித்து மேலே ஒரு பொட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அதை சுற்றி போடலான்ட்டு பொட்டு வைக்கிறதுக்காக வைக்க போகிறேன். பாருங்கள், அதையும் பெயிண்ட் ப்ரஷில் நாமம் டாட்டாக வச்சுட்டு விரலில் வைக்கலான்னு வச்சு பார்த்தேன், நல்லா வரல. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 5 பொட்டு, சுற்றி 5 பொட்டு. அது விரல்லையும் வைக்கலாங்க, எனக்கு வரல விரலில் எடுத்து வைக்க. அதனால் ப்ரஷ்ஷையே யூஸ் பண்ணி வச்சேன். ஓரளவுக்கு சூப்பராக வந்துருச்சு. இப்போ கோலம் போட போகிறேன். அரிசி மாவும் கோலம் மாவும் ரெண்டும் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவில் எனக்கு போட வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரே கோலம் நிலவாசலுக்கு போடுற கோலம் இது மட்டும்தான். அழகாக குட்டியாக ஒரு தாமரை மாதிரி வரைஞ்சி நான் கோலம் போடுற டைமுக்கு தான் காற்று ரொம்ப வேகமாக வீசிகிட்டே இருந்தது. அதில் கொஞ்சம் கோலப்பொடி அப்படி இப்படி கொட்டிகிட்டே வந்தது. ஃபுல்லாக கோலம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் எங்களோட இன்னைக்கான கோலம் நிலவாசலில். ஓரளவுக்கு பண்ணிவிட்டு நாமம் இழுக்க போகிறேன். காலையிலேயே பெருமாளை கும்பிட்றதுக்காக எல்லாருமே குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. இப்போது பெருமாள் ஆண்டாள் நாமம் போட்டுட்டு பூஜை ரூமில் எல்லாமே பூஜைக்கான தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுட்டு பானகம் தான் இன்றைக்கி எடுத்து வைக்க போகிறேன் பெருமாளுக்கு. அதுக்கு சுத்தமான எச்சில் படாத தண்ணி, கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சோண்டு சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பாதி லெமன் ஜூஸ் அதில் புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். இதில் நான் ஆட் பண்ணாத 2 பொருள் ஒன்று பச்சை கற்பூரம், இன்னொன்று துளசி. இது ரெண்டும் நான் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வர வாரத்தில் வைப்பேன், காட்டுறேன். பானகம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நிலவாசலுக்கு பூ வச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றி பெருமாளை வாங்கோ பெருமாளே அப்படின்னு கூப்பிட்றதுக்காக எங்கள் குட்டி நெத்தியில் பெருமாளை நாமத்தை சாத்திட்டு பெருமாளை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு நாங்கள் எல்லோரும் கூப்பிட்டு முடிச்சாச்சு கும்பிட்டு. இப்போ காலையில் டிஃபன் என் பையனுக்காக தான் குட்டி தோசை கேட்டிருந்தான். குட்டி தோசை ஊற்றிட்டு மத்தியானத்துக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து சாம்பார் வச்சுட்டேன். அதனால் சாம்பார் முள்ளங்கி
ஆல்ரெடி லெஃப்ட் ஓவரில் இருந்த வாழைக்காய் தான் இருந்தது, அதையும் முள்ளங்கியும் போட்டு இன்றைக்கி சாம்பார் 2 in 1 சாம்பார் மாதிரி வச்சு விட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நான் வந்து ஃபாஸ்டிங் தான் இருப்பேன். கோயிலுக்கு போகிற வழியில் எப்பயுமே வந்து இவங்கக்கிட்ட தான் பூ வாங்குவேன். வாங்கிட்டு கோயிலில் போய் உட்காந்து கந்தசஷ்டி கவசமும் வேல்மாறலும் படிச்சுட்டே தான் பூ கட்டிட்டு முருகருக்கும் சாத்திட்டு பெருமாளுக்கும் பார்த்து முடிச்சுட்டு முருகருக்கு வந்து விளக்கு போடுறதுக்காக வந்திருக்கோம். நாம் தான் போடுவேன்னு வந்து ஒருத்தர் நின்னார், கை சுட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் வாங்கி விளக்கு போட்டுட்டு கட்டி வச்சுட்டு விளக்கு பூ வந்து கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் விளக்கு போட்டேன். அதுக்கப்புறம் தான் முருகருக்கு எடுத்துகிட்டு போய் பூ கொடுத்துட்டு செவ்வரளி தான் முருகரை வந்து மனசார கும்பிட்டுட்டு முருகரையும் பெருமாளையும் புரட்டாசி 1 அன்னைக்கு நல்லபடியாக போச்சு எனக்கு. நீங்களுமே செவ்வாய்க்கிழமையில் விளக்கு போட்டு பாருங்கள், நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும் நமக்குள்ளேயும் இருக்கும், நம்ம வீட்லேயும் இருக்கும். கோயிலில் முருகரை வந்து சுற்றி முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. இதுதான் என்னோடய ஃபேவரட் கோவில். வீட்டுக்கு வந்துட்டு வீட்லேயுமே வந்து முருகருக்கு போடுவேன் 6 விளக்கு. அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தாம்பூலத்தை கழுவி மொழிவி அதில் 5 பொட்டு வச்சுட்டு வெத்தலை 6 வெத்தலை எடுத்திருக்கேன். அதுலேயுமே காம்பு கிள்ளிட்டு தலை வாளுன்னு 2 இடத்துலையுமே பொட்டு வச்சுக்கிறேன். விளக்குக்குமே 6 விளக்குக்குமே பொட்டு வச்சு கழுவிட்டு பொட்டு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி விளக்கு வைக்கணுன்னு. ஒரு சிலர் தெரியாமல் இருந்தால் கற்றுக்கோங்க, தெரிஞ்சிருந்தால் ஓகே பரவாயில்ல. நான் இப்படி தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி கும்பிடுவேன். கிள்ளி வச்ச காம்பை வந்து அந்த விளக்கு அகலுக்குள்ளேயே போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் திரி போட்டு நம்ம சாமி கும்பிடலாம். காம்போடு சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பஞ்சுத்திரி தான் நான் இன்றைக்கி போடுறேன். பஞ்சுத்திரி போட்டுட்டு சரவண பவன் 6 கோலம் வந்து போட்டு ஸ்டார் கோலம், அதுக்கு மேலே நம்ம வந்து தாம்பூலம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வச்சு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு சூப்பராக. லஞ்சுக்கு வந்து காலையிலேயே வச்ச சாம்பார் இருக்குது, அப்பளம் பொரித்து ரைஸ் குக்கரில் வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. பாய்.